ஆப்ரேஷன் தமிழ்நாடுன்னு சொல்ற அளவுக்கு விஜய் அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டங்களையும் உள்ளடக்கியதா இருக்கு. அதுல வார வாரம் சனிக்கிழமை மட்டும் திட்டமிட என்ன காரணம்? அதாவது தலைவர் அவர்கள் எதையும் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு தலைவர். அதுவும் குறிப்பாக தாய்மார்களையும் பெண்களையும் அடித்தட்டு மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக எங்கள் தலைவர் அவர்கள் இருக்கிறாங்க. எங்கள் தலைவருடைய சுற்றுப்பயணம் அன்றாடம் காட்சிகளை பாதிச்சிடக்கூடாது. தினக்கூலிகளாக இருக்கக்கூடிய ஏழை எளிய பாமர மக்களுக்கு இடையூறாக இருந்துடக்கூடாது. அப்போ திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் போன்ற வேலை நாட்களில் தலைவர் அவர்கள் சுற்றுப்பயணம் போனால் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். மிகப்பெரிய அளவில் சிக்கலுக்கு உள்ளாக்கப்படுவார்கள். அப்போ பள்ளிக்கூடங்கள் இயங்கி கொண்டிருக்கு, கல்லூரிகள் இயங்கி கொண்டிருக்கு. தலைவருடைய சுற்றுப்பயணம் தொடர்பாக அதற்கு இடையூறு ஏற்பட்டுறக்கூடாது, இதனால் எந்த பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது என்பதை உணர்ந்து தான் விடுமுறை நாட்களில் எங்கள் தலைவர் அவர்கள் இந்த சுற்றுப்பயணத்தை திட்டமிட்டிருக்கிறாங்க. இதை அறிவு சார்ந்த ஆளுமைகள் பாராட்டி கொண்டிருக்கிறாங்க. இப்போ அரசியலை தாந்தோன்றித்தனமாக நடத்தணும் அப்படின்னா எங்கள் தலைவர்கள் எந்த நேரத்தில் வேணாலும் சுற்றுப்பயணம் போயிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு மிக நேர்மையான முறையில் மக்களை அன்பு செலுத்தக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். அப்போ மக்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. அதுவும் குறிப்பாக விளிம்பு நிலையில் இருக்கின்ற நசுக்கப்பட்ட மக்கள், அவங்க வேலைக்கு போனாதாங்க காசு, 3 வேளை உழைத்தாதாங்க அவங்களுக்கு பணம். அப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது. அப்போ வார நாட்களில் விடுமுறை நாட்களில் மக்களை சந்தித்து எல்லா மக்களிடமும் பேச வேண்டும் என்று எங்கள் தலைவர் விரும்புகிறார். அந்த அடிப்படையில் தான் இது திட்டமிடப்பட்டிருக்கு. இல்லை, இது பார்க்கும்போது முதற்கட்ட ஒரு சுற்றுப்பயணமாக இருக்குது. தேர்தலுக்குன்னு ஒரு 6 மாத கால இடைவெளி இருக்குது. இப்போதைக்கு நம்ம மாவட்ட வாரியாக போனால் போதும், பட் அதுக்கப்புறம் தொகுதி வாரியாக போவார்னு ஒரு பேச்சு இருக்குது. அப்போ தொகுதி வாரியாக போகும்போது இப்படி யோசிக்க வாய்ப்பு இருக்குங்களா? வாரத்துக்கு ஒரு தொகுதி அப்படின்னா அது நேரம் காலம் பத்தாது இல்லைங்களா? அப்போ என்ன? ஏங்க, இது தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. மக்களை சந்திக்க போகிறாங்க, மாவட்ட வாரியாக சந்திக்க போகிறாங்க, அந்த மக்களுடைய பிரச்சனைகளை குறித்து பேச போகிறாங்க. அந்தந்த மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை நேரடியாக மக்களிடம் கருத்து கேட்க போகிறாங்க. அதற்கு உண்டான தீர்வுகளை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் எங்கள் தலைவர் அவர்கள் பேச போகிறாங்க. இது முதல் கட்டமாக நடைபெறக்கூடிய ஒரு சூழல். தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் இருக்குது, இன்னும் பல கட்ட பயணங்கள் இருக்குது. அந்த பயணங்களை குறித்து எங்களுடைய பொதுச் செயலாளரும் எங்கள் தலைவர் அவர்களும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க.